ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு தரமான ஒரு சீரிஸு பார்த்த உடனே பிடிக்கும் இல்லையா? பரவாயில்லடா சூப்பரா இருக்கு அப்படின்னு. அந்த மாரி ஒரு சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணலாம்னு தோணுச்சு. இந்த சீரிஸ் பார்க்கறக்கு நான் முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா, டாம் ஹார்டி அப்படிங்கிற ஒரு நடிகர் தான். நான் சும்மா எதர்ச்சியா வந்து என்ன சீரிஸ்லாம் நல்லாருக்கும், ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் வேற போட்டேனா, சரி ஓகே சும்மா எதாவது பார்ப்பேனா, எனக்கு வந்து இந்த ஹெச்பிஓவோட சீரிஸ்லாம் பிடிக்கும். அவனுங்க ஏதாவது ரொம்ப ரேரா தான் ப்ரொடியூஸ் பண்ணுவானுங்க. ஆனா நல்லா பண்ணிருவானுங்க. சரி அதனால அந்த மாரி ஏதாவது பார்க்கலாம். அது எதுல இருக்குன்னு பார்த்தா ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருந்தது. ஆனா இதுல போய் பார்க்கும்போது ஹெச்பிஓ சீரிஸ் இல்லாம வேற சில சீரிஸ்லாம் இருந்தது. பேரமவுண்ட் அது இதுன்னு. அப்பதான் வந்து இதில பார்க்கும்போது டாம் ஹார்டியோடைய போஸ்டர் போட்டு ஒண்ணு இருந்தது. நான் ஃபர்ஸ்ட்டு படம்னு நெனச்சேன். கிளிக் பண்ணி பார்த்தா சீரிஸ் இருந்தது. அப்புறம் தான் வந்து சரி ஓகே இத நம்ம ட்ரை பண்ணி பார்த்துரலாம். டாம் ஹார்டி நடிச்சிருக்காப்புல கண்டிப்பா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரீட்சைய நான் எடுத்தேன். உண்மைய சொல்லணும் அப்படின்னா, இந்த சீரிஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த சீரிஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மாப்லாண்ட். இதோட கதை என்ன அப்படின்னா, கான்ராட் ஹாரிகன் அப்படிங்கிற ஒரு பெரிய டான். ஓகேவா? அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட பிசினஸ வந்து நல்லா கரெக்ட்டா கொண்டு போய்க்கிட்டு இருக்கிறான். இதுல ஆப்போசிட் கேங் ஒண்ணு இருக்கு. அவன் பேரு வந்து ரிச்சி ஸ்டீவன்சன். அவன் வந்து ஸ்டீவன்சன் குடும்பம். இது வந்து ஹாரிகன் குடும்பம். ஓகேவா? இப்போ வந்து கான்ராடுக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து தன்னோட பிசினஸ வந்து இன்னும் பெருசாக்கணும். இன்னும் நெறைய விஷயங்கள உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அந்த டைம் பார்த்து தன்னுடைய பேரனான எட்டி ஹாரிகன் என்ன பண்ணிடுறான், ஆப்போசிட் கேங் ஆள் பையனுடைய எங்கேயோ ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு, அங்க அந்த பையன் ஒரு விபரீதமான ஒரு விஷயமா வந்து அவன் இறந்து போயிடுறான். இப்ப ஸ்டீவி ராபின்சன் என்ன நெனச்சுடுறான், இந்த குடும்பம் தான் காரணம். இவங்க தான் வந்து என்னோட பையன ஏதோ பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ஓகே முடிச்சிடலாம். இனிமேல் வந்து இப்படி ஒரு கேங்ஸ்டர் குடும்பம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, ஹாரிகனுக்கு ஒரு ரைட் ஹேண்டாக ஒருத்தர் இருக்கிறான். அவன் யார் அப்படின்னா, அவன் தான் வந்து ஹாரி. ஹாரியை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, தன்னோட குடும்பத்தை விட ஹாரிகன் குடும்பத்தை தான் வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு பர்சனு. கிட்டத்தட்ட அதான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹாரிகன், அந்த கான்ராட் ஹாரிகன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு வந்து பெரிய ரைட் ஹேண்டே தான். இத்தனைக்கும் ஒரு பையன் இருக்கு, கெவின்னு சொல்லிட்டு. கெவினும் ஹாரி வந்து நல்ல நண்பர்களாக இருந்தாலுமே எல்லாருமே வந்து ஹாரியை தான் வந்து பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அவன் எந்த ஒரு முடிக்கவே முடியாத காரியத்தோடு அவன் முடிச்சிருவான்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அவன். ஸோ இப்போ இவனே நம்ம கூட இருக்கிறான், அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அசால்ட்டில் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்ததுங்கிறது தான் மொத்த கதையே. இந்த சீரீஸை நீங்கள் ஏன் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு கதாபாத்திரத்தை எழுதுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் அதுக்குள்ளார நான் தனித்துவமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த சீரீஸை வந்து அனுபவிக்க முடியும். படமோ சீரீஸோ அந்த உள்ளே இருக்கிற கதாபாத்திரங்களில் ஏதோ ஒரு ஒரு விஷயம் இருக்கணும் அவங்களுக்குள்ளார. ஏதாவது வித்தியாசமாகவோ ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நீங்கள் வந்து அவங்கள ரசிப்பீங்க. அந்த கதாபாத்திரத்தோட எமோஷனுக்கு நீங்கள் கனெக்ட் ஆவீங்க இல்லையா? அப்படித்தான் இந்த சீரீஸும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் வில்லன் என்னடா அது வில்லன் வந்து இப்படி சொல்லியிருக்கிறான், இந்த குடும்பம் என்னடா பண்ண போகுதுன்னு. ஆனால் முக்கியமாக சொல்ல போனால் இந்த சீரீஸ் முடியும் போது உங்களுக்கு எப்படி தெரியுமா ஃபீல் இருக்கும், வில்லன் இருக்கான்ல அவனே பரவாயில்லடா சாமி, இந்த குடும்பம் இருக்கு, இந்த குடும்பம் கேட்டுக்கிட்ட குடும்பம் அழிஞ்சு தொலைட்டுண்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த குடும்பத்தோட பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த குடும்பம் கான்ராடு ஹாரிகனுடைய குடும்பம், இவங்களுக்கு பிரச்சனை இவனுங்களே தான். படு மோசமான கேவலமான பிறவிகளாக இருப்பானுங்க இந்த குடும்பமே. ஓகேவா? இதுக்கு எப்படி டாம் ஹார்டி ஐ மீன் அந்த ஹாரிங்கிற கேரக்டர் வந்து ரைட் ஹேண்டாக இருக்கிறாங்கிறது வந்து நமக்கே காண்டாக இருக்கும். ஐயோ என்ன அவனுக்கு அறிவு வேணாம இவனு கூட போய் இருக்கிறாங்கிற ஃபீலுக்கு நம்மளை தள்ளிடுவானுங்க. இந்த சீரீஸ் வந்துட்டு இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் தான். இதில் கான்ராட் ஹாரிகனா வந்து பிஎஸ் பிராஸ்மன் நடிச்சிருக்கிறாரு. அவரை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, ஒரு ஒரு ஜேம்ஸ் பாண்டாக பார்த்த ஒரு நபர். ஓகேவா? எப்படி இருந்தார் ஜேம்ஸ் பாண்டா அப்படி பார்த்த ஒரு நபர் இதில் வயசாக இருக்கிறாரு. இன்னும் அந்த அந்த சார்மிங் குறையில் அவருக்கு. ஆனால் இதில் எப்படி நடிச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு நம்பர் 1 பெர்வர்ட்டாக நடிச்சிருப்பார் இந்த சீரீஸில். கேங்ஸ்டர் தான், ஆனால் வந்து படு கேவலமான ஒரு கேரக்டரு. இதில் ஹைலைட் என்னென்னா அவன் பொண்டாட்டியாக வந்து ஹெலன் மிரன் நடிச்சிருக்கிறாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அவங்க மெய்வ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த கேரக்டரை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ செத்தாலே இந்த மொத்த பிரச்சனை முடிஞ்சிடும்டா, இவ ஏன்டா சாக மாட்டேங்கிறாங்கிற அளவுக்கு நமக்கு ஃபீலை கொடுத்துருவானுங்க இந்த சீரீஸில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இந்த இப்போ வந்துட்டு இவ தான் பாட்டி, மெய்வி தான் வந்து பாட்டி. ஓகேவா?
நீங்கள் என்ன நினைப்பீங்க, பேரன் வந்து இப்படி ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிட்டான், அவன் வந்து ஏதோ ஒரு தப்பாயிட்டான்னா ஒரு பாட்டி என்ன சொல்லுவோம், டேய் விட்டுறா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, இதுக்கு ஏதாவது வழி பண்ணலாம் அப்படின்னு தானே பேசுவாங்க. இந்த பாட்டி என்ன தெரியுமா சொல்லுவோம், சரி ஒரே நிமிஷம் இரு, நான் போய் ஒரு கொக்கைன் எடுத்துகிட்டு வரேன், 2 இழு கொஞ்சம் நீ மனசு இதாயிருவ, கவலைப்படாத, வேணும்னா கேளு, எங்கிட்டே வச்சிருக்கிறேன் கொக்கைனுங்குது. இதுதான் வந்து பாட்டி சொல்லுது இது பேரனுக்கு. இப்படி தான் வந்து இந்த கதாபாத்திரமே இருக்கும். நீ உங்களுக்கே காண்டாங்கிட்டு யார் அவ இப்படி இருக்கிறா அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த பையன் வந்து தன் நண்பன் ஒருத்தர் இறந்துட்டான், அந்த பழி நம்ம மேலே விழுந்துருச்சுங்கிற பயம் போய், ஆமாம் என்ன இப்போ ஒருத்தன் செத்துட்டான், இனி அடுத்தது வேணா நான் நாளைக்கு இன்னொருத்தனோட கொள்ளுவேங்கிற அளவுக்கு மாற்றி விட்டுரும் இந்த கிளவி. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஹாரி வந்து ஒரு ரைட் ஹேண்ட் பர்சனாக காட்டுறாங்க. இப்போ வந்து டாம் ஹார்டிங்க அந்த எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ஒரு ரைட் ஹேண்ட் பர்சனாக காட்டுறாங்க அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தால் அவனை வந்து விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஒரு குடும்பம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு காட்சி ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு சீன் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, நமக்கு சொல்ல வாயில் மட்டும் சொல்ல மாட்டாங்க, ஹாரி எங்களுக்கு அனுப்பிடுன்னு சொல்லி ஒவ்வொரு கேங்ஸ்டர் கேட்கும் போதும் அப்படி என்னடா பண்ணுவான் அப்படின்னு நினைக்கும் போது ஒரே ஒரு சீன் தான் அவனுடைய ஒர்த்தை காட்டுவாங்க. நமக்கு கண்டிப்பாக தோணும், ஓகே இவன் ஒருத்தனால இந்த அளவுக்கு பண்ண முடியுங்கிறனால தான் இந்த வேர்ல்டு இருக்கிற பெரிய பெரிய ஆர்கனைசேஷனை சேர்ந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இவனை தான் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பரான சீன் அது. இந்த சீரீஸ் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான எஃபெக்டையும் கொடுக்கும். அட் த சேம் டைம் லாஸ்ட் எபிசோடு முடியும் போதில் நமக்கே ஒரு நிமிஷம் செகண்ட் சீசன் எப்படா வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை கொடுக்கும். அவ்வளோ சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. இது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், இதில் வந்து ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் இருக்குது, நிறைய கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ஏர் ரிலேட்டட் கண்டென்ட் பேசுகிறாங்க, பட் அந்த மாதிரி காட்சிகள் எதுவும் இல்லை. கிஸ்ஸீன்ஸ் இருந்தாலுமே வந்து தவறான காட்சிகள் எதுவும் இல்லை. ஸோ குடும்பத்தோடு பாருங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இதில் பேசுகிற விஷயம்லாம் வந்து படுமோசமாக இருக்கும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு வித்தியாசமான கேங்ஸ்டர் மூவி பார்க்கணும், சும்மா வெட்டு கொலை அப்படிலாம் இல்லாமல் நல்ல டயலாக் ஓரியன்டாகவும் நல்ல ஒரு கதாபாத்திரமாகவும் நான் இந்த ஒரு சீரீஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சீரீஸை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே நல்ல சீரீஸ் இது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் மாப்லேண்ட். நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு சஜஷனோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.